உடம்புக்கு ரொம்பவே சத்தான ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் எடுத்து அதை வாட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது ரொம்பவே போன்ஸுக்கெலாம் நல்லது. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, ஜீரகம், அதோடு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சூப்பு வந்து எலும்பெல்லாம் உடஞ்சவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்லது. சோள மாவு அதை தண்ணியில் ஊற்றி இப்படி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி. ஆட்டுக்காலை வந்து நல்லா வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆட்டுக்கால் வந்து நல்லா தான் இருக்குது. வாட்டினால இப்படி இருக்குது. இது ரொம்பவே ஒரு சத்தான உணவு. மட்டன் சூப் மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகா, 3 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள், கல்லுப்பு, அந்த பேஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணி, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் ஒரு 1.5 செம்பு தண்ணி ஊற்றினோம். மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் கிண்டி விட்ருங்க கையை விட்டு. இப்போ நல்லா எல்லாமே மூழ்கிற அளவுக்கு வச்சாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம விசில் போட்டு வைக்க வேண்டியதான். 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இனி தாளிக்கிற வேலை தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் சூப்பு. எண்ணெய் மிதக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இனி தாளித்து எடுக்கிற வேலை தான். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போன்ஸுக்கெலாம் இது ரொம்பவே நல்லது. எலும்பு உடஞ்சவங்களாம் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல குக்கரில், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தாளித்து விட வேண்டியதான். கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா கிண்டிட்டு இப்போ தாளித்து விட ஆரம்பிச்சிட்ருங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக சேர்த்து ஊற்றியாச்சு. எவ்வளோ சூப்பரான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இதை கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான ஆட்டுக்கால் சூப் நமக்கு ரெடி ஆகிடும்.